கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகமும் சரி, இரண்டாவது வாசகமாக வந்த நற்செய்தியும் சரி, எலியா என்ற இறைவாக்கினரை பற்றியும் திருமுழுக்கு யோவான் என்பதை நற்செய்தியிலேயும் நாம் பார்க்கின்றோம். இந்த இரண்டு பேரையும் ஒப்பிட்டு இரண்டு பேருக்கும் உள்ள ஒரு தொடர்பை, இணைப்பை இறைவார்த்தை இன்றைக்கு நமக்கு எடுத்துரைக்கிறது. முதல் வாசகத்திலே பாருங்கள், எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது என்று சொல்லப்படுகிறது. நெருப்புக்கும் எலியாவுக்கும் மிக தொடர்பு உடையது, மிக நெருக்கமான ஒரு சம்பந்தம் இருக்கிறது. எப்படி என்று சொன்னால், இந்த நெருப்பு என்பது அவருடைய வாழ்விலே, அவருடைய பணியிலே மிக முக்கியமாக இடம்பெற்ற ஒன்று. காரணம், கார்மேல் மலையிலே அங்கே இருக்கின்ற பாபால் தெய்வத்தினுடைய இறைவாக்கினர்கள் ஒன்றாக கூடினார்கள். இவரும் தானாக சென்று உண்மை கடவுள் யார் என்பதை அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று மலைக்கு சென்றார். அந்த மலையிலே நடந்த நிகழ்வு நமக்கு தெரியும். அங்கே இருக்கின்ற பலிப்பொருளை மேகத்திலிருந்து, வானத்திலிருந்து நெருப்பு இறங்கி வந்து சுட்டெரித்து அந்த பலிப்பொருளை முழுமையாக எடுத்துக்கொண்டது என்று எலியா ஜெபித்த பொழுது அது நடந்தது. அந்த நெருப்பு இவருக்கு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருந்தது. அதே போன்று அன்புக்குரியவர்களே, எலியா எப்படி இறந்தார் இன்றைக்கும் அது பற்றிய குறிப்பு எதுவும் இல்லை. ஒரு சில பேருக்கு எப்பொழுது இறந்தார்கள், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்பதை இன்றைக்கும் கூட நாம் அறிந்து கொள்ள முடிவது இல்லை. முதலிலே பாருங்கள், ஆதாம் எப்பொழுது இறந்தார், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார் என்பது இன்றும் நமக்கு தெரியாது. மோசே அவர் மலைக்கு சென்றார், கடவுளை கண்கூடாக நேரடியாக பார்த்து ஜெபித்தார். பிறகு அவர் கீழே இறங்கவில்லை. அவர் எப்படி இறந்தார், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார் இன்றளவும் தெரியாது. ஏனோக்கு என்ற ஒரு குலமுதுவர், அவரும் எப்படி இறந்தார், எங்கே அடக்கம் செய்யப்பட்டார் என்று இன்றளவும் தெரியாது. அந்த வரிசையிலே எலியாவும் அப்படித்தான். எரிகின்ற குதிரை தேரோடு அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்ற ஒரு வரலாறு இஸ்ராயல் மக்களிடம் விளங்கியது. அது மறைநூலிலும் இருக்கிறது. இவ்வாறு எடுக்கப்பட்ட அந்த எலியா இறைவாக்கினர் மீண்டுமாக வருவார் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். எனவே எலியா வருவார், முதலிலே அவர் வந்து மெசியாவினுடைய வருகைக்கு தயார் செய்வார் என்ற நம்பிக்கை இன்றளவும் அவரிடம் இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆக எலியாவுக்கும் நெருப்பிற்கும் மிக தொடர்புடையதாக இருப்பதை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவர் என்ன சொல்கின்றார்? எலியா நெருப்பு போல எழுந்தார். அப்படி என்றால் அவர் வந்தாலே போதும், எல்லாமே தீப்பற்றி எரியக்கூடிய வகையிலே அவர் எல்லாவற்றையும் எரித்து விடுவார். அவருடைய வாயினின்று வந்த இறை வார்த்தை என்பது தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்து மக்களுக்கு அந்த இறை வார்த்தையை அறிவித்தார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அன்புக்குரியவர்களே, அத்தகைய ஒரு வல்லமையுடைய இந்த எலியா எப்படி திருமுழுக்கு யோவானோடு ஒப்பிட்டு பார்க்கின்றோம் என்று சொன்னால், முதலிலே பாருங்கள், எலியா வாழ்ந்த காலகட்டம் என்பது மிக முக்கியமான ஒன்று. ஆகாப் என்ற ஒரு அரசன் இருக்கின்றான். அந்த அரசன் நல்ல ஒரு அரசனாகத்தான் இருந்தான். ஆனால் அவன் ஒரு பெண்ணை மணந்தான். அந்த பெண்ணுக்கு பெயர் ஜெசபெல். அருமையான பெயர், மோசமான பெண். இந்த பெண் என்ன செய்கின்றாள்? அவள் அயல் நாட்டு, அண்டை நாட்டு பெண் என்பதனால் அங்கிருந்து வருகின்ற பொழுது தன்னோடு சேர்த்து பல தெய்வங்கள் வழிபடுகின்ற பாபால் என்ற தெய்வ வழிபாட்டையும், அந்த பாபால் வழிபாட்டு இறைவாக்கினர்களையும் தன்னோடு சேர்த்து கொண்டு இஸ்ராயலுக்கு வந்துவிட்டார். இப்பொழுது அரசன் இந்த ஜெசபலுக்கு கட்டுப்பட்டவன் ஆகிவிட்டான். அவள் சொன்னதெல்லாம் கேட்க வேண்டிய ஒரு கட்டாய நிர்பந்தத்தில் இருக்கின்றான். எனவே என்ன செய்கின்றாள் இவள்? இந்த பாபால் தெய்வத்தினுடைய வழிபாட்டை இஸ்ராயல் மக்களுக்கு இப்பொழுது கட்டாயப்படுத்தி ஏற்க சொல்கின்றான். இறைவனுக்கு அருவருக்கத்தக்க மிகப்பெரிய ஒரு பாவமாக இது கருதப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் தான் எலியா என்ற இறைவாக்கினர்
அனுப்பப்படுகிறார். எனவே தன்னுடைய மக்கள் தன்னுடைய வழியை விட்டு ஒரே கடவுள் என்ற யாவே கடவுளை விட்டு விலகிச் செல்வதை அங்கே இறைவன் சகித்து கொள்ள முடியாமல் எலியா என்ற இறைவாக்கினரை அனுப்பி மனம் திரும்புங்கள் என்று சொல்லி நற்செய்தியை அறிவித்து அவர்களுக்கு மனமாற்றத்தை கொடுக்க அனுப்புகின்றார். திருமுழுக்கு யோவான் எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே வருகின்றார் பாருங்கள். இயேசுவை மெசியாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மெசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கின்ற காலத்திலே திருமுழுக்கு யோவான் வருகிறார். அவர் அந்த மெசியாவை பற்றி அறிவிக்கிறார். ஏன் என்று சொன்னால், இவர்கள் இஷ்டம் போல வாழ்கிறார்கள், இவனுடைய மனம் போக்கிலேயே இருக்கின்றார்கள். இந்த ஒரு வாழ்க்கையை மாற்றி இந்த மெசியாவினுடைய வருகைக்கு தயாராகுமாறு இவர் அனுப்பப்படுகின்றார். எனவே இருவரும் அனுப்பப்பட்ட ஒரு சூழல் என்பது மனமாற்றத்தின் சூழலாக இருக்கிறது. இரண்டாவதாக பாருங்கள், எலியா இப்படி சொன்னதனால் அவர் பல தண்டனைகளை அனுபவிக்க நேர்ந்தது. பாலைவனத்திற்கு அவர் ஓடிச் செல்கின்றார். திருமுழுக்கு யோவான் எங்கே வாழ்ந்தார்? பாலைவனத்திலே வாழ்ந்தார். அந்த பாலைவனத்திலே எதையெல்லாம் அவர் உண்டார்? கடவுள் கொடுக்கின்ற உணவை எலியா உண்டார். மற்ற நாட்களிலே கண்டிப்பாக அவர் எதை உண்டிருக்க வேண்டும்? காட்டு பழங்களையும் சூறை பழங்களையும் அந்த பாலை நிலத்தில் கிடைத்த ஒரு சில பொருட்களை மட்டும்தான், அவர் இயல்பாக கிடைத்த இயற்கை உணவைத்தான் அவர் உண்டிருக்க வேண்டும். அதே போன்று நற்செய்தியிலே பாருங்கள், திருமுழுக்கு யோவான் எதை உண்டார்? காட்டு தேன், வெட்டுக்கிளி என்று. வெட்டுக்கிளி நம்ம வெட்டி கிராஸ் ஹோப்பர் அந்த மாதிரி நம்ம நினைச்சக்கூடாது. அது ஒரு இன்செக்ட். அந்த மாதிரியான ஒரு உயிரினத்தை, அந்த ஒரு சின்ன பொருளை உணவாக அவர் உண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இரண்டு பேரும் பாலைவன அனுபவத்தோடு வாழ்ந்தவர்கள் என்பது புரிகிறது. மூன்றாவதாக, இரண்டு பேருக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல். இன்றைக்கும் கூட உண்மையை யார் சொல்கின்றார்களோ அவர்களுக்கு உடனடியாக ஒரு அச்சுறுத்தல் வருவதை பார்க்கின்றோம். இந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து கொண்டு உண்மையை உரைக்காமல் நாம் சமரசம் செய்து கொள்வது அல்ல, மாறாக உண்மைக்காக தன்னுடைய உயிரை கூட விலை கொடுத்து அதை மதிக்காமல் வாழ்கின்ற ஒரு நிலை இல்லாமல் அதையும் பணையம் வைக்கின்ற வகையாக உண்மைக்கு சாட்சியமாக இருவரும் இருந்தார்கள். எலியா இந்த ஆகாஷ் மன்னனுக்கு பயந்துவிட்டு, இந்த ஜெசபல் என்ற அந்த பெண்ணுக்கு பயந்துவிட்டு அவர் பாலைவனத்திலே ஓடிக்கொள்கின்றார். ஏனென்றால் தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள அவர் ஓடுகின்றார். அதே போன்றுதான் திருமுழுக்கு யோவான் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்தாலும் கூட இறைவன் சொல்லுகின்ற செய்தியை அவர் உறக்கமாக உறுதியாக அவர் சொன்னார். இதனால் அவருடைய தலை வெட்டுண்டு அவர் இறந்தார் என்பதையும் பார்க்கின்றோம். இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் ஒரு எலியா இருக்கின்றார் என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டிலே புதிய எலியாவாக திருமுழுக்கு யோவான் வந்திருக்கின்றார். எனவே இந்த திருமுழுக்கு யோவான் மாற்றுரு பெற்றவராக, மறு உரு எடுத்தவராக இப்பொழுது திருமுழுக்கு யோவான் என்ற பெயரிலே வந்திருக்கின்றார் என்பதை எலியாவாக இஸ்ராயல் மக்கள் கண்டுகொள்ளவே இல்லை. அன்புக்குரியவர்களே, இந்த எலியாவையே அவர்கள் கண்டுகொள்ளவில்லையே, அப்படி என்றால் மெசியாவை எப்படி அவர்கள் கண்டுகொள்வார்கள்? எனவே தான் அவர்களுடைய கண்கள் பார்த்தது, ஆனால் உண்மையை அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் காதுகள் கேட்டது, ஆனால் உண்மை செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுடைய மனது திறந்தது, ஆனால் இவர்தான் மெசியா என்று உள்ளத்தின் ஆழத்திலே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. எனவே தான் அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு யோவான் அவர்களை சாடுகிறார், அவர்களை கடுமையாக கண்டிக்கின்றார், அவர்களை திட்டுகின்றார், மனமாற்றத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கின்றார். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு எலியா, இயேசுவின் காலத்திலே திருமுழுக்கு யோவான், இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவினுடைய பிறப்பை அறிவிக்கின்ற இந்த இறை வார்த்தை. இந்த இறை வார்த்தையை நாம் கேட்கின்றோமா? இந்த இறை வார்த்தையை நாம் ஏற்கின்றோமா? இந்த இறை வார்த்தையை நாம் இவ்வாறு கேட்டு ஏற்றுக்கொண்டால் இறை வார்த்தையை நாமும் பார்ப்போம், அவருடைய வருகைக்கு நம்மால் தயாரிக்க முடியும் என்பதை உணர்ந்தவர்களாக இயேசுவின் பிறப்பிற்கு இன்னும் ஒரு சில நாட்களே இருக்கின்ற இந்த வகையிலே நாமும் அன்றைக்கு எலியாவு போன்று, திருமுழுக்கு யோவானை போன்று இன்றைக்கு இயேசுவினுடைய வருகையை இறை வார்த்தையின் அடிப்படையில் செம்மையாக்கிக் கொள்ள, சிறப்பாக தயாரித்து கொள்ள இறை அருளை வேண்டி இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆம்.